ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். பிக் பாஸ் சீசன் 7. இந்த பிக் பாஸ் 7ல மாயா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இவங்க எப்படின்னா புள்ளி கேங். ஒரு 7 பேர் இருக்காங்க. மாயா, பூர்ணிமா, விக்ரமு, அக்ஷயா, ஜோவிகா, இன்னும் 2 பேர். இப்படி இந்த 7 பேரும் சேர்ந்து அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி மட்டப்படுத்தி அவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறது தான் இவங்களோட வேலை. ஆண்டவர் இருக்கார்ல, பிக் பாஸ் 1ல இருந்து இப்போ பிக் பாஸ் 7 வரைக்கும் பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்குறது ஆண்டவர் கமலஹாசன் தான். கமலஹாசன் 6 சீசன் வரைக்கும் கரெக்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார். இந்த 7வது சீசன்ல மாயா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ற தப்புகள்லாம் உங்க கண்ணுக்கே தெரியறது இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட். மாயா என்னதான் பண்ணினாலும் அவங்க தப்புகளை சுட்டி காட்டுறது இல்லை கமலஹாசன். இந்த மாயா அர்ச்சனா இருக்காங்கல்ல, அவங்கள நிறைய முறை வைல்டு கார்டு என்ட்ரியா நீ வந்துட்ட அப்படின்னு நிறைய முறை அவங்கள தனிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்காங்க மாயா. சரி, ஓகே. இப்படி இருக்கும் பொழுது மாயாவுக்கு ஏன் கமலஹாசன் இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, மாயாவும் கமலஹாசனும் விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். மாயாவுக்கும் கமலஹாசனுக்கும் 2 பேருக்குமே இந்த படம் வேற லெவல்ல ஹிட் வாங்கி கொடுத்தது. இப்படி இருக்கும் பொழுது கமலஹாசன் ஒரு சாதாரண பிக் பாஸ் ஷோல இப்படி ஒருதலைபட்சமா இருக்காரு, இவ்வளவு பாகுபாடு காட்டுறாரு, சாதாரண ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயே இப்படி இருக்கிறாருன்னா அவர்கிட்ட தமிழ்நாட்டை ஆள்ற முதலமைச்சர் பதவியை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல வரும்பொழுது கமலஹாசன் எல்லா ஷோலையும் பிக் பாஸ் சீசன் 6 வரைக்கும் நடுநிலையா தான் இருந்தார். ஆனா இந்த ஷோல தான் ஒருதலைபட்சமா இருக்காரு. பிக் பாஸ்ல கமலஹாசன் இவ்வளவு பாகுபாடு காட்டுறது ஏன் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. கமலஹாசன் 235 படங்களை நடிச்சு முடிச்சிட்டாரு. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, இவ்வளவு பொது உடைமையான ஆளு, அரசியல் கட்சியோட ஒரு தலைவர், மக்கள் நீதி மையத்தோட ஒருங்கிணைப்பாளர், இவர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், மக்கள் நீதி மையத்தோட ஒருங்கிணைப்பாளர் கமலஹாசனை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால கமலஹாசனோட அரசியலுக்கு ஒரு ஆப்பா தான் இருக்க போகுது.